ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என் தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசான்கள், குருமார்கள், இங்குள்ள மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஜோதிட ரத்ன சங்கத்தின் தலைவரான வினோதினி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய அனுபவ கருத்துக்களை இங்கு மற்றவங்களுக்கு பாடமா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அப்ப நான் பேசுறது பூரா பாடமாட்டத்தான் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசினவங்க பூராம, ஆனா ஜோதிடர் பத்தி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பேசினாங்க. அந்த கருத்துக்கள் எத்தனை பேர்த்துக்கு யாருக்கு பயன்படுதுன்னா ஜோதிடர் மட்டும்தான் பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் பேச வர கருத்து ஜோதிடர்களுக்கு மட்டும் இல்லை, அதாவது இந்த திருமண காலத்துல வச்சிருக்கிற குழந்தைகளை வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே பயன்படும். ஏன்னா அப்படி நிறைய பேர் அது நான் இது போல பேசுறதுனால தான் நிறைய பேர் அந்த ஜோதிடர்கள் மட்டும் என்கிட்ட படிக்கிறதுக்கு வராங்க. நிறைய பேர் அந்த கருத்துக்களை கேட்டுட்டு, நானும் நிறைய நூற்றுக்கணக்கான ஜோதிடர்களை உருவாக்கி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட படிக்கிறதுக்கும் வராங்க. நான் இன்னும் அப்படியே பெருசா எனக்கு இந்த ஜோதிட அனுபவத்துல நான் சொல்ல போறேன் அப்படின்னா, என்னுடைய கருத்துக்கள் அந்த இந்த கலியுக காலத்துல திருமண காலத்தை மட்டுமே என்னுடைய அனுபவத்துல எடுத்துக்கிறேன். அந்த திருமண காலங்கிறது குதிரை கும்பாட்டம் இருக்குது. இப்பெல்லாம் இந்த திருமண காலம் ஆணும் பெண்ணை நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா திருமணம் மட்டும் நடக்கிறது அவ்வளவு எளிமையான காரியமா இல்லை. இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இளம் வயசுலயே எல்லாத்துக்கும் திருமணம் நடந்தது. இப்ப திருமணம் நடக்கிறது பெண்ணுக்கே 30-35 தாண்டிடுது, ஆணுக்கு 45 தாண்டியும் கூட சிரமத்தை கொடுக்குது. அப்படியே திருமணம் நடந்தாலும் குழந்தை பேரையும் பிரச்சனை தருது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தேன். நான் பல நூறு ஜோதிட ஆசான்களை போய் பார்த்தேன். நான் நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை வாங்கி படித்தேன். எனக்கு அதுல சரியா புலப்படலை. ஒருவேளை என் மண்டையில ஏறலை என்னமோ, மற்ற ஆசிரியர் சொல்லி தந்தது. அப்ப நானா தனிப்பட்ட முறையில ஒரு வழிமுறையை நானா கண்டுபிடிச்சேன். அது என்ன அப்படின்னா, அதாவது ஒருவருக்கு ஒரு சம்பவம் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அந்த திசை புத்தியின் அடிப்படையில தான் நடக்கும் அப்படிங்கிறத அனுபவத்துல கண்டுபிடிச்சேன். இப்ப நான் கண்டுபிடிச்ச சூட்சமங்களையும் ஒரு சிலது சொல்லி ஒரு 1-2 ஜாதகத்தையும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இங்க எல்லாருமே திருமணமானவங்க. அப்ப உங்களுக்கு திருமண காலத்தை நான் எவ்வளவு எளிமையா சொல்லித்தரேன், அது சரியா இருக்குதான்னு பாருங்க. அதே மாதிரி குழந்தை பேரு, அதையும் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ திருமண காலம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, 7ஆம் இடத்தை பார், 7ஆம் அதிபதியை பார், சுக்கிரனை பார், கலத்திரக்காரர்கள் சுக்கிரனை பார், செவ்வாயை பார், இதைத்தான் சொல்லி தந்தாங்க. ஆனா நான் 7ஆம் இடத்தை தொடர்றதே இல்லை, 7ஆம் அதிபதியை தொடர்றதில்லை, சுக்கிரனை தொடர்றதில்லை, அதே மாதிரி கேதுவை தொடர்றதில்லை. அப்புறம் எப்படி திருமண காலத்தை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அதே போல ராகு கேது தோஷம் இருக்கு, அதனால திருமணம் தள்ளி போயிருச்சு. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கு, சனி தோஷம் இருக்கு, திருமணம் லேட் ஆகும். லேட் ஆகுனா என்ன அர்த்தம், உனக்க சொல்ல தெரியலன்னு அர்த்தம். கோச்சுக்காதீங்க. அதாவது நானும் இப்படிதான் ஆசிரியர்கிட்ட நான் படிக்கும்போது இப்படி கேள்வி கேட்பேன். லேட்டாக தான் திருமணம் நடக்கும். லேட்டானா எப்பன்னு சொல்லுங்க, 2 வருஷமா 4 வருஷமா 10 வருஷமா அதை சொல்லுங்க. அதை விட்டு போட்டு சும்மா லேட்டானா அப்போ உங்களுக்கு சொல்ல தெரியலையா அப்படின்னு நான் திருப்பி கேள்வி கேட்பேன். அதுபோல் நீங்களும் கேள்வி கேளுங்க, அப்பதான் பதில் கிடைக்கும். அது அப்ப இந்த வருஷத்துல இந்த மாசத்துல நடக்குன்னு சொல்லணும். அதுதானே அப்ப கடவுளுக்கு அடுத்தபடியே ஜோதிடரான நம்மளை தானே கடவுளா நினைச்சு நம்ம கிட்ட வராங்க. நம்ம ஒரு 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் ரிஸ்க் எடுத்து அதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன, அப்ப ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணாதான் அந்த விவரம் தெரியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 பேரை கொண்டாதான் ஒரு அற வைத்தியான்னு. 1000 பேரை கொள்ளல, 1000 அதான் வேற கொண்டாங்க. ஆனா நம்ம 1000 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணாதான் அப்ப நம்ம கண்டுபிடிச்சது ரூல்ஸ் சரியானு பார்க்கணும். ஆனா நான் சொல்ற ரூல்ஸ் அதாவது இதுல விதி விலக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி தருவாங்க. விதி விலக்குல தவறி இருக்கு, அப்புறம் நம்ம பரிகாரத்துல கொஞ்சம் மாறி இருக்குங்க அப்படின்னால சொல்லி சமாளிப்பாங்க. நம்மளது அப்படி இல்லை. எந்த ஜாதகம் எடுத்தாலும் ஒரே விதி. இந்த விதி சம்மந்தப்பட்டா திருமணம், விதி சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை. லேட்டா சம்மந்தப்பட்டா லேட்டா திருமணம், இவ்வளவுதாங்க விஷயம். அதே மாதிரி குழந்தை பேருக்கு இந்த விதி சம்மந்தப்பட்டா குழந்தை பேரு, லேட்டா பட்டா லேட்டா, சம்மந்தப்படலைன்னா குழந்தை இல்லை. இப்படி எளிமையா நம்ம சொல்லிட்டு போறது. நீ என்ன பீடிங்காவோ நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்க. அதாவது விஷயத்துக்கு வருவேன், ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் தந்திருக்காங்க.
இதுல ஏதாவது என்னால புரிய வைக்க முடியுமா அப்படின்னு பாக்குறேன். எனக்கு ஒரு கருத்தரங்கத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் கிடைக்குமா, அந்த 4 பாயிண்ட வச்சு பலருக்கு நீங்க வழிகாட்டணுங்கிறதுக்காக தான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்ப விஷயத்துக்கு வரேன். அதாவது அந்த கோல்டன் ரூல்ஸ் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியுது. தமிழ்ல நான் அதாவது நல்ல கருத்து, அதாவது சூட்சம விதிகள் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு புரியாது. கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது புரியும். அந்த கோல்டன் ரூல்ஸ்ன்றது என்ன தெரியுங்களா, ஒவ்வொருத்தருக்கு 9க்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தாதான் திருமணம். அது எப்படி சம்மந்தப்படுத்துறது அப்படின்னா, அந்த திசாநாதன் 9ஆம் இடத்தை பார்க்கணும், அல்லது 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கணும், அல்லது 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா திசாநாதனாவது 9ஆம் இடத்தை பார்க்கணும், இல்ல 9ஆம் அதிபதியுடன் சேரணும், அல்லது 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கணும். இன்னும் சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கா, அது நம்ம கிட்ட படிக்கிறவங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். இந்த 3 ரூல்ஸ் மட்டுமே நீங்க பயன்படுத்தி உங்க திருமண காலம் சரியா இருக்குதான்னு எண்ணி பாருங்க. பார்த்துட்டு நல்லா இருந்தா பலருக்கும் வழிகாட்டுங்க. அதே போல இன்னொரு வாட்டி சொல்றதா, 9ஆம் அதிபதி அதாவது திசாநாதன் 9க்கு சம்பந்தப்படணும் ஏதாவது ஒரு வகையில. எப்படி சம்மந்தப்படுத்துறது அப்படின்னா, அந்த திசாநாதன் 9ஆம் இடத்தை பார்த்து இருக்கணும், அல்லது 9ஆம் அதிபதி கூட சேரணும், அல்லது 9ஆம் அதிபதியின் சாரமாவது வாங்கணும். இல்லைன்னா அந்த 9ஆம் அதிபதியாவது திசாநாதன் கூட சேரணும், இல்ல திசாநாதன் சாரம் வாங்கணும், திசாநாதன் கூட பார்க்கணும். இப்படி ஏதாவது ஒரு வகையில. அதே போல இந்த ராகு இருக்குதுன்னு வச்சுங்க, ராகு ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குது. அந்த ராகு 9ஆம் இடத்தை பார்த்தாலும் 9ஆம் அதிபதி கூட சேர்ந்தாலும் அந்த ராகு திசையிலையோ இல்ல கேது திசை சம்மந்தப்பட்டாலும் திருமணம் நடக்கும். இந்த ராகு கேது தோஷங்கிறதெல்லாம் இல்லை. எல்லா கிரகம் நல்ல கிரகம் தான், எல்லா கிரகம் கெட்ட கிரகம் தான். இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அது நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதான்னு. நான் இங்கே உட்கார்ந்த ஜோதிடர்களுக்கெல்லாம் நண்பர், அதே வீட்டில் இருக்கும்போது என் பையனுக்கு அப்பா. அது போல நான் ஆபீஸில் இருக்கும்போது அதாவது வழிகாட்டக்கூடிய ஆசான். இப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய செயல்பாடுகள் மாறுதில்ல. அது போலதான் எல்லா கிரகங்களும் இருக்கிற இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுதே தவிர அவங்கெல்லாம் ஒரே கிரகங்கள் தான். சரி, அதை விடுங்க. இப்ப அதே போல குழந்தை பேருக்கு வர இந்த பாயிண்ட் முதல்ல சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. குழந்தை பேருனா 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இதை பாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் அதையெல்லாம் எடுக்கிறதே இல்லை. அப்ப எப்படி நான் குழந்தை பேரு? அப்ப நீங்க எல்லாம் நிறைய பேர் இங்க குழந்தை உள்ளவங்க தான். லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தாதான் குழந்தை பேரு. இது ஆயிரக்கணக்கான ஜாதகத்துல அனுபவத்துல நான் பேசுறது. அதனால இப்பவே உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க ஜாதகத்தை கொடுங்க, எப்ப திருமணம் நடந்தது, எந்த வருஷம், எந்த மாசம்னு சொல்றேன், எப்ப குழந்தை பிறந்ததுன்னு சொல்றேன் நான். ஆனா இந்த நம்ம படிச்ச ரூல்ஸ் எல்லாம் நான் பயன்படுத்தல, அனுபவத்தை தான் சொல்றேன். அதே போல லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை 5, 9க்கு சம்பந்தப்பட்ட புத்தியோ அந்தரமா. அந்த திருமண காலத்துக்கு லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை அப்ப எந்த புத்தி அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்ப 9ஆம் இடத்துக்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த புத்தி இன்னும் கொஞ்சம் பக்கமா 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரம். இவ்வளவுதாங்க திசை, புத்தி, அந்தரம். இந்த வருஷம் இந்த மாசத்துல நடக்கும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். அதை விட்டு போட்டு செவ்வாய் தோசை, இப்ப 2ல செவ்வாய் இருக்குது, இல்ல செவ்வாய் இருக்குதுன்னா அவங்களுக்கு என்ன சொல்லிடுவாங்க, கொஞ்சம் கோபக்காரங்க புடிவாதக்காரங்கன்னு தான் சொல்லலாமா தவிர அது போல செவ்வாய் தோசைன்னு நான் எடுத்துக்கிறது இல்லை. அந்த செவ்வாய் நேரம் அதாவது 4ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்க. அப்ப பூர்வீக சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. செவ்வாய்னா பூமிக்காரன் தானே, பூர்வீக சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. அதே 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்க. அப்ப வரப்போற கணவனுக்கோ இல்ல மனைவி இந்த ஜாதகருக்கோ ஒரு விபத்து, கண்டம், சர்ஜரி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா செவ்வாய் 8 பார்க்குதா, 8ஆம் இடங்கிறது ஒரு விபத்து, ஒரு அவமான, சங்கடம், இதை சந்திக்க போறாங்கன்னு சொல்லுங்க. இதுதான் செவ்வாய்க்கு தோஷம். அதே போல ராகு 2ல் இருக்குதுன்னா ஆசைன்னு அர்த்தம், ராகுனா ஆசைன்னு அர்த்தம், கேதுன்னா தடைன்னு அர்த்தம். இப்ப 2ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா அவங்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், இது மேல ஆசைன்னு அர்த்தம். அதே ராகு 4ஆம் இடத்தை பார்க்குமா, 3ஆம் பார்வையா, 4ஆம் இடங்கிறது தாயாரு, வீடு, வண்டி, வாகனம், இது மேல எல்லாம் ஆசைன்னு அர்த்தம். இப்படி ராகு ரிவர்ஸ்ல 3, 11 பார்வை. அப்ப 12ஆம் இடத்தை பார்க்க ஐன சைனம், இது மேல ஆசைன்னு எடுத்துங்க. இப்ப 2ல ராகு இருந்ததுன்னா 8ல கேது இருக்கும் இல்லையா, கேதுன்னா தடைன்னு எடுத்துக்குவீங்க. அப்ப கேதுன்னா தடை, ராகுனா ஆசை. அப்ப 8ஆம் இடத்துல கேது இது என்ன தடை பண்ணுது, அதாவது ஆயுஸ்தானத்தை பலப்படுத்தி கொடுக்குதுன்னு அர்த்தம். 6ஆம் இடத்தை பார்க்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி 9ஆம் இடத்தை பார்க்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு எடுத்துங்க.
இப்படித்தான் ராகு கேதுக்கு நான் பலனா எடுத்துக்கிறேன்னே தவிர இந்த செவ்வாய்க்கு பலனை எடுத்துக்கிறத தவிர தோஷமா எடுத்துக்கிறது இல்லை. சரி, இருந்தாலும் அப்ப ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாம ஒருத்தருக்கு திருமணம் நடக்காது. அதாவது நான் நிறைய கருத்தரங்கத்துல போய் பேசுறதுனால நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்றாங்க. யாரும் ஜோதிடர்கள் மட்டும் ஃபாலோ பண்றதில்ல, இந்த திருமண காலத்துல வச்சிருக்கிற தாய் தந்தைகள் என்னை ஃபாலோ பண்ணி நானும் பலருக்கு வழிகாட்டி ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு நான் திருமணத்தையும் நடத்தி வச்சிருக்கிறேன். சொன்ன டயத்தில் நடக்குது. அப்போ அவங்களே நிறைய பேர்த்து அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லா ஜாதகத்தையும் என்கிட்ட அனுப்புறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்றேன். அதாவது எங்கே போனாலுமே எங்க அப்பா சொல்லுவாரு, துவைக்காத துணி வெளுக்காது, கிளறாத சோறு வேகாது, சீவாத தலை படியாது அப்படிம்பார். அதுபோல ஜோதிடத்தை பத்தி ஒரு நாள் இல்ல 2 நாள் 3 நாள் வேணாலும் மணிக்கணக்கில் பேசிட்டே இருக்கலாம், நாள் கணக்கில் பேசிட்டே இருக்கலாம். எங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஒரு விளக்கத்தோட கொடுத்தா தாண்டா அது விஷயம் புரியும், இல்லைன்னா சும்மா நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா அது வீணா போயிருண்டா அப்படிம்பார். அதனாலதான் நான் எங்க போனாலும் ஒரு போர்டு வச்சு விளக்கத்தோட கொடுக்குறேன். அப்ப ஓரளவுக்கு எளிமையா புரியும் அப்படிங்கறக்காக. இல்லையா சும்மா பேசிட்டே இருந்த பாரு, இப்ப நான் சொன்ன விதியெல்லாம் நீங்க காதுல வாங்கிட்டீங்க, ஆனா அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது இல்ல. அப்போ ஒரு போர்டு போட்டு ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்ல. இன்னைக்கு போர்டு இல்ல, அடுத்த மீட்டிங்ல வேணா போர்டு வைக்க சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்றேன். அதே போல இந்த விதிகளை சொல்றேன். திருமண காலத்துக்கு, குழந்தை பேருக்கு, அதே மாதிரி பிரிவு ஜாதகத்துக்கு இதையும் எழுதிக்கங்க. அப்ப பிரிவு ஜாதகம் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்துக்கலாம். ஏற்கனவே பிரிவான ஜாதகத்தையும் நீங்க பாத்துங்க. 4, 7, 8, 10, 12 இந்த ஸ்தானங்களில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். 4, 7, 8, 10, 12 அந்த ஸ்தானங்களில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால், முதல்ல திசை மட்டும் எடுங்க போது, புத்திக்கு அப்புறம் போலாம். அந்த திசை நடந்தாவே அது பிரிவு ஜாதகம் சொல்லிடலாம். அதே போல அந்த ஸ்தானாதிபதியின் திசை நடந்தாலும் பிரிவு தரும். இது பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணிது நம்ம சொல்றோம். அதனால நீங்களும் பிரிவு ஜாதகத்தெல்லாம் பாருங்க. அதே போல 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெடக்கூடாது, புதனும் கெடக்கூடாது. அப்ப புதனும் கெட்டு போனாலும் அத புதனுங்கிறது எதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம்னா, புதன்னா லைஃப் பார்ட்னர், வாழ்நாள் பார்ட்னர். அதாவது நீங்க தொழிலுக்கு பிசினஸ்க்கெல்லாம் ஒரு பார்ட்னர் சேர்த்துறீங்கன்னா புதன் நல்லா இருந்தா தான் ஒரு பார்ட்னர் தொழில் செய்ய முடியும். அப்ப வாழ்நாள் முழுதும் பார்ட்னரா இன்பமா துன்பமா இருக்கக்கூடாது. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அதுதானே லைஃப் பார்ட்னர். அப்ப அந்த பார்ட்னர்ன்னு சொல்லக்கூடிய புதன் கெடக்கூடாது. புதன் கெட்டு போனாலும் அவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. உங்க கம்ப்யூட்டர்லயே வச்சிருப்பீங்க, போன்லயே, அதுல போட்டாலும் சரி. இப்ப நான் சொல்றதை எழுதிக்கங்க. ஒரு பெண்ணின் ஜாதகம் 17/6/1983 பிறந்தது, 8 மணி PM. அதாவது டவுட் இருந்தா தெளிவு பண்ணிக்கங்க, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. 17/6/1983 8 மணி அதாவது AM, சாரி AM பிறந்தது. பிறந்த ஊர் வேணுமா? சரி போட்டுங்க, தஞ்சாவூர்னு போட்டுங்க. இந்த பொண்ணு கடக லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன் மாந்தி, சிம்மத்திலே சந்திரன், துலாத்திலே சனி வக்ரம், விருச்சகத்திலே குரு வக்ரம், தனுசுல கேது, ரிஷபத்திலே செவ்வாய் அஸ்தங்கம், மிதுனத்துல சூரியன் ராகு. இப்ப பிறக்கும் போது சுக்கிர தசை 6 வருஷம் 5 மாசம் 21 நாள். இப்ப கிரகங்களை எழுதிட்டீங்களா? அப்படி டவுட் இருந்தா நீங்க போட்டுங்க. இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? அது நான் சொல்றேன். 17/6/1983 8 மணி AM. இறந்தூர் சொல்லக்கூடாதுங்க. சரி, இருந்தாலும் தஞ்சாவூர். ஏன்னா அந்த பக்கத்து அவங்களும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா நம்ம ஜாதகத்தை போட்டு இது பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளுக்கு வர ஜாதகத்தை நம்ம ஒரு விளக்கத்துக்காக எடுக்கிறோம். சரி, அது பரவாயில்ல. இந்த கிரகங்களை அடைச்சிட்டீங்களா? அந்த பிறக்கும் போது சுக்கிரன் எனக்கு கேட்கல, அவங்க இது அதேதான். இப்ப அது பிறக்கும் போது அதாவது சுக்கிரன் 6 வருஷம் 5 மாசம் 21 நாள். இப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னா,
நீங்க எழுதும் போது திசை புத்திய இப்படி எழுதிக்கங்க. முதல்ல பிறக்கும் போது பிறந்த திசை போட்டுங்க. அதுக்கு அடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் ஒரு 6 வருஷம் போட்டுங்க. சூரியனுக்கு அடுத்தது செவ்வாய், சந்திரன் ஒரு 10 வருஷம் போடுங்க. சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய். அப்ப அந்த அது டோட்டல் பண்ணீங்கன்னா எத்தனை வருஷம்னு பாருங்க. அப்ப திருமண காலமானு பாருங்க. அப்ப திருமண காலம் அப்படிங்கிறது ஒரு 18 வயசுக்கு மேல தாண்டிடுச்சுன்னா, அப்போ செவ்வாய் புத்தி நடக்குதுன்னா, இந்த செவ்வாய் திசை நடக்குதுன்னா, அப்ப செவ்வாய் நம்ம விதிப்படி லக்னத்துக்கு அந்த 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுதான்னு பாருங்க. ஏதாவது பாடம் நடத்துற மாதிரியே இருக்கு நான் சொல்லி தரது. என்ன போர்டு இருந்தா கொஞ்சம் எளிமையா புரிஞ்சிருக்கேன். இப்ப இந்த செவ்வாய் திசையில இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. அந்த செவ்வாய் எப்படி நம்ம விதிப்படி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுது அப்படின்னு பாருங்க. இப்ப பாருங்க, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? குருவா? திசாநாதன் செவ்வாயா? அந்த செவ்வாய் குருவை பாக்குதா? 9ஆம் அதிபதியை பாக்குதா? வேண்டாம். 9ஆம் அதிபதி செவ்வாய், திசாநாதன் செவ்வாய் பாக்குதா? அப்ப செவ்வாய் திசையில திருமணத்தை கொடுக்குன்னு சொல்லிடலாம்ல. அப்ப புத்திக்கு போய்க்குவா. அதாவது 9க்கு 9 சொல்லக்கூடிய 5ஆம் இடமா? 5ஆம் இடத்தை எடுத்துக்கங்க. 5ஆம் அதிபதி யாரு? 2 4. 5ஆம் அதிபதி செவ்வாயா? அந்த செவ்வாய் என்ன சாரமா? அதாவது செவ்வாய், அதாவது அந்த செவ்வாய் அதாவது சூரிய புத்தியில நடந்தது. இப்ப அந்த 5ஆம் அதிபதியின் சாரத்துல சூரியன் இருக்கு, மிருகசீரட நட்சத்திரம். அப்ப சூரிய புத்தியில எடுத்திருக்கு. அதே போலதான் நீங்க செவ்வாய் எழுதிட்டு செவ்வாய் திசை பக்கத்துல செவ்வாய் புத்தி, செவ்வாய்க்கு அடுத்தது புதன் புத்தி, கேது புத்தி, அது சுக்கிர புத்தி, இப்படி லைனா எழுதிட்டு வாங்க. எந்த புத்தி 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுதுன்னு பாருங்க. இப்ப சூரியன் சம்பந்தப்படுது, 5ஆம் அதிபதியான செவ்வாய் சாரம் வாங்கினதுனால செவ்வாய் புத்தி அது சூரிய புத்தியில நடந்தது. அதுக்கு அடுத்தது புதன் புத்தி, புதன் அந்தரத்துல திருமணத்தை கொடுத்தது. அப்ப புதன் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த புதன் போய் லக்னத்துக்கு பாதகத்துல போய் உட்கார்ந்துச்சு. ஆனா அந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்கு? லக்னாதிபதியான புதன் சாரம் வாங்கி, அது லக்னாதிபதியான சந்திரன் சாரம் வாங்கியிருக்கு. அப்ப லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டுச்சா? 9 5 1 சம்பந்தப்பட்டுச்சா? இந்த திசையில திருமணம் நடந்தது. ஆனா அதுக்கு அடுத்து 2016ல 2012ல அந்த திருமண தேதி சொல்ற எழுதிக்கங்க. 25/3/2012 திருமணம். 25/3/2012 திருமணம். செவ்வாய் திசை, சூரிய புத்தி, புதன் அந்தரத்துல. அதுக்கடுத்து செவ்வாய் திசை முடிஞ்சு குரு புத்தி வரும்போது பிரிவை கொடுத்துருச்சு. அது ஏன் பிரிவை தந்தது? இப்ப செவ்வாய் திசையில திருமணம் நடந்து ஏன் பிரிவை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த செவ்வாய் பாருங்க லக்னத்துக்கு பாதகத்துல போய் அஸ்தங்கம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம என்ன பண்றோம், 6 8 12 கெட்ட ஸ்தானங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்கல்ல, அதை விட பலமானது அஸ்தங்கம் பாதகம். 6 8 12 விட அஸ்தங்கம் பாதகம் தான் பலமானது. இப்ப அஸ்தங்கம் செவ்வாய் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அப்ப அஸ்தங்கமான செவ்வாய் திசையில செவ்வாய் எத்தனைக்கு உடையவன்? 10க்கு உடையவன். நம்ம முதலே சொன்ன, அதாவது 10க்கு உடையவன் திசையில ஒரு திருமணம் நடந்தா பிரிவை தரும். அப்ப 10க்குடைய செவ்வாய் திசையில நடக்கும் போது அது பிரிவு தருன்னு சொல்லிடலாமா? சரி, இன்னொரு விதியும் சொன்ன எளிமையா. அதாவது 2ஆம் இடம் 7ஆம் இடம் கிடக்கூடாது, புதன் கிடக்கூடாது. இப்ப 2ஆம் அதிபதி சூரியனா? சூரியன் போய் லக்னத்துக்கு 12க்கு போயிருச்சா? அப்ப குடும்பஸ்தானம் கெட்டு போச்சா? 7ஆம் அதிபதி சனி பகவானா? சனி பகவான் போய் உச்சம் பெற்றால் வக்கரம். அப்ப 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ வக்கரம் பெற்றால் 2 முறைன்னு அர்த்தம். வக்கரம்னா 2 முன்னாடியும் போகும் மறுபடியும் வரும். அப்ப 2ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ எந்த கிரகம் வக்கரமா இருந்தாலும் 2 வாட்டி. அப்ப 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்றதுனால முதல் தாரம் நிலைக்காதுன்னு சொல்லிடலாம்ல. அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இந்த திசை புத்தியில திருமணம் நடக்க, ஆனா அது நிலைச்சு நிக்காது. அதே போல புதன் கிடக்கூடாது. புதனும் போய் பாதகத்துக்கு போயிருச்சா? அப்ப முதல் தாரம் நிலைக்காது அப்படின்னு தெரியுமா? இதுல நீங்க பாத்தீங்க, அதாவது 100% தங்கமா பொருத்தம் போட்டு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா ஒரே ஜாதகத்தை பார்த்து இது பிரிவு ஜாதகம் தெரிஞ்சு போகுது இல்ல. அப்புறம் நீங்க என்ன மாதிரி தங்கமா பொருத்தம் போட்டா அது நிலைக்காதுன்னு தெரியுது இல்ல. அப்புறம் எப்படி நிலைக்கும்? அப்ப பொருத்தத்தை பத்தி நான் குறை சொல்ல வரல, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்றேன். நம்ம அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்து இது பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஒரு ஜாதகத்துல சரி, அதுக்கு அடுத்தது இந்த பெண்ணுக்கு மறுபடியும் திருமணம் நடக்குமா அப்படின்னு பாக்குறேன். மறுபடியும் அந்த பெண்ணுக்கு அதே ராகு திசை கேது புத்தி புதன் அந்த இடத்துல மறுபடியும் திருமணம் நடந்தது. போன 4ஆம் தேதி 6வது மாசம் 2024.
அப்ப அப்ப அதுக்கு என்ன விதி எடுத்துக்கிறான்? அதுக்கு அதே 5, 9, 1 தானே எடுக்கணும். இப்ப பாருங்க, அந்த ராகு திசையில திருமணம் கொடுத்தது. 9ஆம் அதிபதிய குரு வக்கரம், வக்கரம் போது பின்னோக்கி வருமா முன்னாடி வருமா? அப்ப அந்த 9ஆம் பார்வையா ராகுவை பார்க்குமா? 9ஆம் அதிபதியான ராகுவை பார்க்குதா? அப்ப ராகு திசையில மறுபடியும் 2வது திருமணத்தை தந்திருக்கு. அது சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற கதை சொல்றேன். இது போலதான் நம்ம திருமண காலத்தை நம்ம பாடம் நடத்தும் போது நம்ம வகுப்புல சொல்லிக்கலாம். இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தை சொல்லிடுறேன். அதாவது திருமணமே இல்லாத ஜாதகம் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு பெண்ணின் ஜாதகம் எழுதிங்க. 11/5/1987 பிறந்தது. 6/5 பிறந்தது. PM எழுதிட்டீங்களா? அதாவது 11/5/1987 6/5 PM. துலா லக்னம், லக்னத்திலேயே சந்திரன், 2ல சனி வக்கரம், மீனத்துல குரு சுக்கிரன் ராகு, மேஷத்துல சூரியன், ரிஷபத்துல புதன் அஸ்தங்கம், மிதுனத்துல செவ்வாய், கன்னியில கேது. அதாவது துலா லக்னம், லக்னத்துல சந்திரன், விருச்சகத்துல சனி வக்கரம் 2ஆம் இடத்துல 2, 4, 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் ராகு, 7ஆம் இடத்துல சூரியன், 8ல புதன், 9ல செவ்வாய், 12ல கேது. இந்த பெண் பிறக்கும் போது செவ்வாய் திசை 3 வருஷம் 4 மாசம் 13 நாள். அதே போல இந்த ஜாதகத்துல உடன்பிறப்புகள், நான் உடன்பிறப்புகளை சொல்லுவேன். ஒரு ஜாதகத்துல கூட பிறந்தவங்க இத்தனை பேரு, அப்பா கூட பிறந்தது இத்தனை, அம்மா கூட பிறந்தது இத்தனை. அப்ப இது எல்லாம் நம்ம சொல்லும் போது அப்ப வரப்போற கணவனோ மனைவியோ அவங்க கூட பிறந்தவங்க இத்தனை பேரும் நம்ம சொல்லாமல்ல. இப்ப ஒரு பையனுக்கு ஒரு 10 ஜாதகத்தை கொண்டாந்து, பெண் ஜாதகம் 10 ஜாதகத்தை கொடுத்து இந்த பையனுக்கு எந்த ஜாதகம் பொருந்து பாருங்கன்னா, நம்ம எந்த ஜாதகத்தை 10 ஜாதகத்தை நம்ம தேடிட்டு இருக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், அந்த பையன் ஜாதகத்திலேயே வரப்போற மனைவி கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க. மனைவி இந்த திசையில இருந்து வரும், அதாவது இத்தனை டிகிரி படிச்சிருக்கோம், அதுக்கு சொந்த வீடு இருக்கும் அப்படின்னு நம்ம விவரத்தை சொல்லும் போது அந்த ஜாதகம், அந்த மனைவி கூட பிறந்தவங்க இத்தனை பேர் தான் இருப்பாங்க, அந்த ஜாதகம் மட்டும் எடுத்து வை, மற்ற ஜாதகம்லாம் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போலாம்ல. இதைத்தான் என்னுடைய அனுபவத்தை சொல்றதை தவிர இந்த துருவ கடிதம் சொல்லி எழுதி வச்சு நம்ம சொல்ற ஆளு இல்ல. இப்ப பாருங்க, இந்த ஜாதகருடன் பிறந்தவங்க எத்தனை பேர், அதையே நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. அப்ப உடன்பிறப்புகளை எடுக்கிறதுக்கு எளிமையா இருக்கு. இப்ப லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியன் 11ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. 11ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ, 11ஆம் அதிபதியை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை பேர் கூட பிறந்தவங்கன்னு சொல்லுங்க. சரி, இளையவர் இருக்கிறாருன்னு பாருங்க. இப்ப 11ஆம் அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துக்கு மறையில 9ல தான் இருக்கு. அதே போல லக்னத்துக்கு மறையில 7ல இருக்கு. அப்ப மூத்தவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லாமா? சரி, இளையவர் அப்படின்னா 3ஆம் இடமா? 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு மறையக்கூடாது, 3ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது. இங்க லக்னத்துக்கு 6ல போய் மறைஞ்சிருச்சா, அப்ப இளையவர் இல்லைன்னு சொல்லாமா? அப்ப இந்த பெண்ணுடன் பிறந்தவங்க அண்ணன் ஒண்ணு இவர் ஒண்ணு, 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல எளிமையா. சரி, இந்த பொண்ணுக்கு முதல்ல திருமண காலம் இருந்தா தானே வரப்போற கணவனை பத்தி பார்க்கலாம். இப்ப பிறக்கும் போது செவ்வாய் திசை 3 வருஷம் 4 மாசம் 13 நாள். செவ்வாய்க்கு அடுத்து ராகு 18 சேர்த்துனீங்கன்னா எவ்வளவு? 21 வயசு. திருமண காலம் தானே. அப்ப ராகுல இருந்தா நீங்க பாருங்க, ராகு 9ஆம் இடத்தை பாக்குதா நம்ம விதிப்படி அப்படின்னு பாருங்க. ராகு எங்க உட்கார்ந்து இருக்குது? ராகு 6ல இருக்குது, 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியான புதனை பார்க்கல, சம்மதப்படல, ராகு இல்ல. ராகுக்கு அடுத்தது குரு. குரு அதே போல 9ஆம் இடத்தை பார்க்குதான்னு பாருங்க, இல்ல. 9ஆம் அதிபதி சாரம் வாங்குதா? 9ஆம் அதிபதி கூட சேருதா? இல்ல. அதுக்கு அடுத்தது சனி. அது அப்பவே 37 வயசு ஆச்சு. இப்ப சனி திசை, சனி புத்தியே நடக்குது. இப்ப சனி பகவான் அதே போல 9ஆம் இடத்தை பார்க்குதா? 9ஆம் அதிபதி கூட சேருதா? இல்ல. அப்ப இந்த பெண்ணுக்கு திருமணம் இல்லைன்னு சொல்லிடலாமல்ல ஒரே வார்த்தையில. இவ்வளவுதாங்க. இப்படித்தான் நான் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். இதே போல 81ல பிறந்த ஒரு ஆணின் ஜாதகம். அப்ப எவ்வளவு வயசு ஆச்சு? 45 வயசு.
ஆனா அவருக்கு இன்னும் திருமணம் இல்லை. அப்ப இது போலதான் நான் பலருக்கு வழிகாட்டி திருமணம் இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட நம்ம பக்குவமா தான் சொல்ல முடியுமே தவிர உனக்கு திருமணம் நடக்காதுன்னு சொன்னா அவங்க அதாவது ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போ ஒரே பையனை வச்சிருக்கிறாங்க, நிறைய சொத்து இருக்குது, உன் பையனுக்கு திருமணம் ஆகாது அப்படின்னு சொன்னா ஐயோ நான் என்ன பண்ணிட்டுங்க அப்படின்னு அழுகுறாங்க, நம்மளை பார்த்து அழுகுறாங்க. ஏன்னா கடவுள் மாதிரின்னு நான் உங்ககிட்ட வந்தேங்க. அப்ப நான் என்ன பண்றேன், உங்க குலதெய்வம் கோயில போய் பாருங்க, தெய்வ அனுகிரகத்தால நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, போங்கன்னு அனுப்பிவிட்டுறேன். அதை விட்டு போட்டு செவ்வாய் தோசை இருக்கு, ராகு தோசை இருக்குன்னு மற்றவங்க கர்மாவை பார்த்துதான் ரொம்ப பலன்னு சொல்றான். அப்ப அடுத்தவங்க கர்மா நம்ம வாங்கிக்க கூடாது இல்ல. 19 நம்ம பரிகாரம் பண்ண நம்மளுக்கு பாக்கெட் நிறைய பணம் வந்துருன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு தோசைன்னு சொல்லிட்டு பரிகாரத்தை பண்ணி அவங்க கர்மாவை நம்ம ஏன் வாங்கினேன்? அதனால நான் என்ன பண்றேன், நானும் பரிகாரம் பண்றேன் ஜோதிடர் தான். இது போல பிரிவு வரும் பின்னாடின்னு தெரிஞ்சாதான் நான் பரிகாரமா சொல்றேனே தவிர திருமண காலம் இல்லைன்னா இல்லைன்ட்டு போறேன். சரிங்க, இதுவரை என்னுடைய அனுபவ கருத்துக்களை உங்களுக்கு சொன்னேன். இது எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்தி பலருக்கு வழிகாட்டுங்க. என்னுடைய போன் நம்பரை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 936 31 48 089. இந்த ஜோதிட சம்பந்தமா இந்த திருமண காலம், குழந்தை பேரு, இதெல்லாம் இன்னும் நான் நிறைய விளக்கமெல்லாம் கொடுக்குற நேரம் இல்லை. சம்பந்தமா ஜோதிட ஆர்வலம் உள்ளவங்க, ஜோதிடம் படிக்கிறவங்க, என்கிட்ட 20 வருஷமா ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் நம்ம கிட்ட படிக்க வராங்க. அப்புறம் நம்மளை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு சந்தேகம் வருதா, சாயந்தரம் 7 மணிக்கு மேல 7 மணி 8 மணிக்கு மேல ஒரு கையில ஒரு ஜாதகத்தை வச்சு என்கிட்ட கேளுங்க. ஐயா நானும் ஜோதிடம் இந்த கருத்தரங்கத்துக்கு வந்திருந்தேன், உங்க கருத்துக்களை கேட்டேன், இவருக்கு ஏன் திருமணம் நடக்கல, எப்ப நடக்கும், இல்லைன்னா எப்ப திருமணம் நடந்தது அப்படின்னு கேளுங்க. அப்ப அது நான் உங்களுக்கு விளக்கம் தரும்போது நீங்க அது போல 10 ஜாதகம் தெரிஞ்சா நீங்களே மற்றவங்களுக்கு நல்லா வழிகாட்டலாம்ல. சங்கடம் இல்லாம கேளுங்க, கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். சரிங்க, இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பளித்த இந்த வினோதனிய மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணங்குகிறேன்.